வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் விர்ஜீனியா. இப்போ நான் செய்ய போகிறது மோத்தி லட்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 200 கிராம் கடலை மாவு, 200 கிராம் சர்க்கரை, 50 மில்லி நெய், ஒரு 25 முந்திரி, 25 திராட்சை, 3 ஏலக்காயை பொடித்து வச்சுருக்கேன். சோடா மாவு ஒரு பிஞ்சு, இதுவும் ஒரு பிஞ்சு உப்பு, கலர் பவுடர், ஃபுட் கலர், இந்த சர்க்கரையில் போடையில் கலந்து போடுறதுக்கு, 3 கிராம்பு நுணுக்கி வாசத்துக்கு போடுறதுக்கு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் ஒரு பிஞ்சு அளவு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். சோடா மாவு ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி கலக்கணும். கட்டி மிட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், மாவு இந்த பதத்தில் நம்ம கலக்கி வச்சுக்கணும். இந்த பதத்தில் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி நாங்கள் இதை செய்வோம், போர் அடிக்குது. அதனால் செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் அந்த மாவை கரைச்சி வச்சுட்டேன். இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் போல் கலர் பவுட்ரு, நான் கலர் பவுட்ரு போட்டு இதில் கலக்கியிருக்கேன். அப்போ தான் பூந்தி போட்டு, நான் அதில் மாவில் நான் கலர் போடலை. நான் எப்போதுமே இந்த பாகில் தான் நான் போடுவேன். நான் செய்கிற மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி ரொம்பவும் கம்பி பதம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி வச்சா பிஸ்குன்னு இருக்கணும். அந்த பதமே போதும். இதை நான் இப்போ இறக்கி வச்சிடுறேன். அடுத்து நம்ம மாவை இதில் கரண்டியில் போட்டு பூந்தியாக போட்டு எடுக்கணும். இப்போ நான் ஸ்டவ்வில் பேனை வச்சு பொரிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் பூந்தி போட்டு எடுக்கிறதுக்கு அந்த எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். காஞ்சோடனே இந்த பூந்தி போடணும். லட்டு செய்யணுன்னா, பூந்தி செய்யணுன்னா இந்த மாதிரி கரண்டி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் தான் இப்படி அதில் மாவை ஊற்றி கரண்டியால் தேய்ச்சிங்கன்னா அதில் கீழே முத்து முத்தாக விழுவும். அது உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் போட்டிங்கன்னா நமக்கு கீழே இழிஞ்சு போகும். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ பூந்தி போடலாம். இந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிறையா போட்டால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதனால் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ரொம்ப மொறுமொறுப்பாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் முக்கால் பதமாக எடுத்து நம்ம பாத்திரத்தில் போடணும். இப்போ பூந்தி முக்கால் பதம் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து இப்போ பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சொச்ச மாவை நான் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படி பாவில் போட்டு உருண்டை பிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பூந்தி இதெல்லாம் அரிசி எடுத்து இந்த சக்கரை பாவில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அந்த பாகெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு இதில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். பாகில் பூந்தியை போட்டோம். அந்த பூந்தியெல்லாம் இந்த பாகை நல்லா இழுத்து நல்லா உறிஞ்சி வச்சுருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு ஒன்று லட்டு பிடிக்கணும். இப்போ பாருங்கள், பாகில் ஊறின பூந்தியை நான் மிக்சியில் ஒரு சுற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வறுக்கலாம். போடுறேன். நல்லா முந்திரி நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்து நல்லா பொரிஞ்சோன்னே நல்லா இந்த லட்டில் போட வேண்டியது தான்.
இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். செவந்துருச்சு. முந்திரி திராட்சையை வறுத்து இதில் கொட்டியிருக்கேன். இதில் 3 கிராம்பு நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது போடுவோம். இது எதுக்குன்னா வாசத்துக்கு. இது கிராம்பு போடுறது இந்த லட்டில் போடுறது ஒரு இது. கிளறி வச்சாச்சு. இனி லட்டு பிடிக்க வேண்டிய வேலை தான். சுவையான மோத்தி லட்டு தயார். சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.